எது உங்கள்கிட்ட ப்ராடக்ட் சர்வீஸில் இல்லையோ அதை தான் அவன் கேட்பான். அப்போ ஒரு ஒரு ப்ராஸ்பெக்டை ஒரு கஸ்டமர்கிட்ட நீ எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்க? ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப் செல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கஸ்டமர் உங்களுக்கு அடிமை, உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. இப்போ உங்களுடைய பிஸ்னஸில் மினிமம் 30% ரெஃபரலில் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் சரியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ரெஸ்பான்ஸ் கஸ்டமர்கிட்ட எப்படி கொடுக்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் கேட்குறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ண பார்க்குறேன். அப்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா, மார்க்கெட்டில் எல்லா ப்ராடக்ட்டோட என் ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டாக விற்கிது. நீங்கள் சொல்கிறீங்க மார்க்கெட்டில் ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா விற்கிறது கிடையாது. இன்றைக்கி ரெஃபரல் மூலமே 30-40 பிஸ்னஸ் போயிருக்கு எனக்கு. அப்புறம் அவன்லாம் பாசிட்டிவாக சொல்கிறான், நீங்கள் என்ன நெகட்டிவ் சொல்கிறீங்க. என் ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டு. வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு விஷயத்தை சரியாக பண்ணால் உங்கள் வாழ்க்கை மாறுன்னு சொல்கிறேன். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ். இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தது அப்படின்னா பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் பணத்துக்கும் உங்களை பிடிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா சேல்ஸில் தான் எல்லாம் வருது, எல்லா பணமும் சேல்ஸில் தான் வருது. அப்போ எப்படி சேல்ஸ் பெஸ்ட்டாக பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார வாழ்க்கையை மாற்றிக்கிறது, அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் என்ன அப்படின்றத முதல்ல கற்றுக்கணும். நம்மள்ட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குது, என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குது முதல்ல எழுதணும். இப்போ அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட் என்ன, மெயினாக அதனுடைய ட்ராபேக் என்ன, இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா என்னோட ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டு, நான் தான் தி பெஸ்ட் அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட்டுக்கு போகும்போது நம்ம விலை போகணும். விலை போனோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். விலை போகலை அப்படின்னா ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த பொட்டன்ஷியல் ட்ராபேக் என்ன, இந்த பொட்டன்ஷியல் ட்ராபேக் எப்படி நான் சொல்லுவேன் என்னோட சேல்ஸ் ட்ரைனிங்கில் அப்படின்னா, முதல்ல கஸ்டமரோட கொரீஸ் என்ன, கொஸ்டின்ஸ் என்ன, டவுட்ஸ் என்ன, அதில் நம்மளுடைய மேபி ஏதோ ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னா அந்த ட்ராபேக்கை எப்படி அட்ரஸ் பண்ணுறோம். கஸ்டமர்கிட்ட தப்பு இருக்குது, தப்பை சரி பண்ணணும், ஒரே நாளில் பண்ண முடியாது, இதை கூட அதை கூடன்னு கேட்பான். எது இல்லையோ அதான் கஸ்டமர் கேட்பான். நல்லா கவனிங்க, எது உங்கள்கிட்ட இல்லையோ, எது உங்கள்கிட்ட ப்ராடக்ட் சர்வீஸில் இல்லையோ அதை தான் அவன் கேட்பான். அப்போ ஒரு ஒரு ப்ராஸ்பெக்டை ஒரு கஸ்டமர்கிட்ட நீ எப்படி அட்ரஸ் பண்ண போகிறீங்க, எந்த அளவுக்கு தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக தன்னம்பிக்கையாக பேச போகிறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட ப்ராடக்டோட ஃபீச்சர் என்ன, பெனிஃபிட் என்ன, உங்களுடைய ட்ராபேக்ஸ் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அதை எப்படி கஸ்டமர்கிட்ட அட்ரஸ் பண்ண போகிறீங்க. ரெண்டாவது விஷயம், கஸ்டமர் அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ப்ராடக்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க ஓரளவுக்கு, ப்ராடக்ட்டில் இது ப்ளஸ் இது மைனஸ் இருக்குது, இது மைனஸை மாற்றி ப்ளஸ்ஸாக மாற்றுறது. உங்கள் லைஃபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் லைஃபாக இருந்தாலும் சரி, உங்களோட மைனஸ் எல்லாம் வரிசையாக ஒரு 5 மைனஸ் எழுதிட்டு 5 ப்ளஸ்ஸை எழுதிட்டு அந்த 5 மைனஸை ப்ளஸ் ஆகிறது தான் வாழ்க்கை. பிஸ்னஸ்லேயும் அப்படி தான். ப்ராடக்ட்டில் இருக்க 5 மைனஸ் என்ன, ப்ளஸ் என்ன, அந்த 5 மைனஸையும் ஒவ்வொன்றா படிப்படியாக ப்ளஸ்ஸாக மாற்றுறது தான் பிஸ்னஸ் சக்ஸஸ், ரைட்? அப்போ கஸ்டமரை நம்ம யார் கஸ்டமர்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் என்பதே ஒரு சைக்காலஜி, உளவியல் தான். அப்போ டார்கெட் ஆடியன்ஸ்கிட்ட போகும்போது அவங்களுடைய நீடு என்ன, முன்னாடி இருக்கவங்களுக்கு என்ன தேவைப்படுது, இது ரொம்ப முக்கியம். முன்னாடி இருக்கவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அதை உங்களால் கொடுக்க முடியுதா, அல்லது கொடுக்க ட்ரை பண்ணுறீங்களா, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, எதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, காமனாக மார்க்கெட்டில் என்ன ஒரு வெற்றிடம் இருக்குது, அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அவங்களோட நீடு தெரிஞ்சு உங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸில் அந்த நீடுக்கு ஏற்ற விஷயங்களை கொண்டு வரணும், அவ்வளோதான். மூணாவது விஷயம், ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப் செல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கஸ்டமர் உங்களுக்கு அடிமை, உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. அப்போ அதை எப்படி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணும். நீங்கள் சொன்னால் செய்வீங்க, உங்களை நம்பலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும், அவ்வளோதான். இவர் சொன்னால் செய்வார். நல்ல லீடருக்கு அழகு சொல்வதை செய்தல், மிகப்பெரிய லீடருக்கு அழகு சொல்லாததையும் செய்தல், சரியா? அப்போ ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுற விஷயங்களை மட்டும்தான் பண்ணணும். இன்றைக்கி மினிமம் உங்களுடைய கஸ்டமர் டேட்டா பேஸை எடுத்து வச்சு அதில் இருக்க 10 பேர்ட்டையாவது ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணுற மாதிரி உங்களுடைய எல்லா கஸ்டமருக்குமே சொல்கிறேன். அதிகாலை எந்திரிச்சோடனே அவங்க பார்க்கும்போது உங்களோட இன்பாக்ஸில் ஒரு மெசேஜ் இருக்கணும். உங்கள் நிறுவனத்தை பற்றி ஏதோ ஒரு காமன், ஒரு மோட்டிவ் ஏதோ ஒன்று இருக்கணும். நீங்கள் உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அந்த ரேப்போ இருந்துக்கிட்டே இருக்கணும், சரியா? நீங்கள் ஒரு சேலை புஷ் பண்ணலை, நல்லா கவனிங்க. காலைல எந்திரிச்சோன்னே இதை வாங்க, இது ஆஃபர் இருக்குது, ஃப்ரீ இருக்குது, அப்படி கிடையாது. நீங்கள் உங்களை நினைவூட்டுகிறீர்கள். வர்ற அந்த டிவி ஆட்ஸ்லாம் பாருங்கள், பெரிய நிறுவனமாக இருக்கும், அவங்க ஏன் ஆடு கொடுக்குறாங்க, அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க, நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு காரியம் ஒரு வாரத்தில் உங்களுக்கும் கஸ்டமருக்குமான ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, ஒரு ரேப்போ பில்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? யோசிங்க, பண்ணலன்னா பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது, எப்படி கஸ்டமரை தக்க வைப்பது அப்படின்னு யோசிக்கும் முதல் விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல கேளுங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க.
அது என் குரு சொல்லுவாங்க, நாட் அட்டென்ஷன், பே க்ளோஸ் அட்டென்ஷன். த வேர்ட் கால் அட்டென்ஷன் இல்லடா, க்ளோஸ் அட்டென்ஷன். அவன் என்ன சொல்லணும் கேட்கணும். கஸ்டமரோட நீட் என்னன்னு கேட்கும்போது அவனுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் சர்வீசஸில் என்ன கன்சர்ன் இருக்குது அதை வந்து காது கொடுத்து கேட்க, நான் வந்து ஃபீட்பேக் கேட்க தயாராக இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதை நான் மாற்றிக்கணும், என் ப்ராடக்ட் சர்வீஸில் எதை நான் மாற்றி உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு தான் சொல்கிறேன். டேட்டா ஸ்பீக்ஸ். எவ்வளோ கஸ்டமர் நம்மள்ட்ட வந்திருக்காங்க, எவ்வளோ கஸ்டமர் ரெஃபரல் கொடுத்துருக்காங்க. ரெஃபரல் சதவீதம் 10லேருந்து 20% இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் சரியாகாது. ஏன்னா அவர் திருப்பி ரிப்பீட்டட் கஸ்டமர். முதல்ல ஒரு கஸ்டமர் வரணும், அவர் ரிப்பீட்டடாக மாறணும். ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் ரெஃபரல் கொடுப்பாங்க. அப்போ உங்களுடைய பிஸ்னஸில் மினிமம் 30% ரெஃபரலில் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் சரியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அதனால் முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு கன்சர்ன்ஸ், ஒரு இஷ்யூ சொல்கிறாங்க, அப்படி ஒரு சேலஞ்சஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயங்கள் கூட உங்களோட சேல்ஸ் பிச்சை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம், நேற்று சொன்னீங்க, அதெல்லாம் சரி பண்ணுறோம் மேடம், அப்புறம் இன்னும் இந்த நேரத்தில் அப்படின்னு கூட ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அடுத்தது 5வது விஷயம், ப்ராப்பராக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோமா, உங்களுடைய மெசேஜை கிளியர் கட்டாக அப்படியே வந்து என்ன சுருக்கமாக ரத்தன மாதிரி சொல்கிறோமா, என்ன சொல்ல வரோம். இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் கஸ்டமருக்கு வந்து கன்ஃபியூஷனை கொடுக்குதா. ஒரு கஸ்டமர் உங்க கூட வாழ்நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும், உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் அவர் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த வேர்ட் கால் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட். எப்படி கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டை கொண்டு வரதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக கம்யூனிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. ப்ராடக்ட் பற்றி சொல்லும் போது அந்த ப்ராடக்ட் டெமோலேயே நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஒரு வாரம் நிறைய பேர் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருக்கவங்களாம் இருக்காங்க. மிக முக்கியமான விஷயம், நம்மளோட ப்ராடக்ட் சர்வீசஸை வாங்கினவங்க அதை யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். தலையில் கட்டிட்டு நினைக்கக்கூடாது. நம்ம ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணாதான் ப்ளஸ் மைனஸ் தெரியும். அந்த மைனஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸாக மாற்றும் போது தான் அவங்க அந்த ப்ராடக்டை ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க திரும்பவும் வாங்குவாங்க, அப்புறம் ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ அந்த ப்ராடக்டை யூஸே பண்ணல, நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம் வாங்கி வச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்த ஒரு சேல் க்ளோஸ் ஆகலை, ஒரு 1000 சேல் க்ளோஸ் ஆகுது. ஒரு நல்ல கஸ்டமர் 1000 லட்சம் கஸ்டமரை கொண்டு வருவாங்க. ஒரு கஸ்டமர் டிசப்பாயிண்ட் ஆகிட்டார்னா அவரால் ஒரு சேலில் 100 சேல் 1000 சேல் மிஸ் ஆகுது. அதனால் கிளியராக கம்யூனிகேட் பண்ணி கன்ஃபியூஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா பண்ண வைக்கிறீங்களான்றதை நீங்கள் பாருங்கள். அடுத்தது, எல்லா பிஸ்னஸ்லையும் எல்லா ப்ராடக்ட் சர்வீசஸ்லையும் இந்த வேர்டு இருக்குது, அப்ஜெக்ஷன். ரைட், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதனால் எப்படி வந்து அப்ஜெக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய ஆர்ட். சரியா, அதை முதல்ல எந்த ஒரு ப்ராடக்ட் சர்வீசஸ் கொடுத்த பின்னாடியும் நம்ம ஃபீட்பேக் கேட்கும்போது அவங்க நம்மளை கொண்டாடுவாங்க, பாராட்டுவாங்க, அப்படியே வந்து வேற லெவலுக்கு தூக்கிட்டு போவாங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்க குறை சொல்ல தயாராக இருப்பாங்க அப்படின்றத நாம் தயாராகிடணும். என்னோட ப்ராடக்ட் சர்வீசஸ் வெளியில் மார்க்கெட்டுக்கு போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு வந்து அது சரியில்லை, என் ப்ராடக்ட் சரியில்லை. நான் கடவுள் கிடையாது, நான் மனுஷன். என்னோட ப்ராடக்ட்டும் மனுஷனால் செய்யப்படுற ப்ராடக்ட் தான். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்டாக மாற ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். என்னோட ப்ராடக்ட்டும் பர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் பர்ஃபெக்டாக மாற்ற நினைக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், முதல்ல காமாக இருக்கேன். என்ன மேடம், என்ன சார், சொல்லுங்கள் சார், என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார். அப்போ இந்த தாட்ஃபுல் ரெஸ்பான்ஸ் இருக்குது பாருங்களேன். முதல்ல நான் காம் ஆகிட்டேன். ரெஸ்பான்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி கொடுக்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் கேட்குறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ண பார்க்குறேன். அப்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா, மார்க்கெட்டில் எல்லா ப்ராடக்ட்டோட என் ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டாக விற்கிது. நீங்கள் சொல்கிறீங்க மார்க்கெட்டில் ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா விற்கிறது கிடையாது. இன்றைக்கி ரெஃபரல் மூலமே 30-40 பிஸ்னஸ் போயிருக்கு எனக்கு. அப்புறம் அவன்லாம் வந்து பாசிட்டிவாக சொல்கிறேன், நீங்கள் என்ன நெகட்டிவ் சொல்கிறீங்க. என் ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டு, போயிட்டே இருங்க. இந்த ஒரு மனநிலை, நான் தான் பெஸ்ட்டு, என்னோட ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டு, முதல்ல காது கொடுத்து கேட்கணும். சில நேரங்களில் 10% கஸ்டமர் வேற ஏதாவது டென்ஷனில் இருப்பாங்க, அதை வைத்து கூட அந்த ஃபீட்பேக் மாறும். இடம்பொருள் ஏவல் மாதிரி அவங்க மைண்ட் செட் மாறும், அதை விட்டுறணும். அதில் கூட என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கிறவங்க நல்ல பிஸ்னஸ் மேன். அதனால் ஃபீட்பேக்கு வந்து அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பிஸ்னஸில் நீங்கள் அமைதியாக இருந்தாலே அந்த அப்ஜெக்ஷன் வந்து தானாக சரியாயிடும். சில பேர் எமோஷனாக பேசுவாங்க, என்ன ப்ராடக்ட் சரியில்லை, ஆச்சா போச்சான்னு சொல்லி டென்ஷன் கஸ்டமர்லாம் இருப்பாங்க, எமோஷன் கஸ்டமர்லாம் இருப்பாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், எந்த ஒரு கஸ்டமரும் டென்ஷன் ஆகிறான்ட்டு நம்ம டென்ஷன் ஆகும், நம்ம முகம் மாறவே கூடாது. சரி, இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும். அதுக்கு தான் சொல்கிறத நான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, முன்னாடி நடக்கிற விஷயத்தை ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் பார்க்கணும். அவன் எது சொன்னாலும் சரி, பாராட்டினாலும் ஒரே மனநிலை தான், ஸ்மைலிங் தான், திட்டினாலும் ஒரு மனநிலை தான், ஸ்மைலிங் தான். அதனால் அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம கற்றுப்போம். அடுத்த விஷயம் ஃபாலோ அப், ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்யூனிகேஷனை சரியாக பண்ணுறீங்களோ ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமர் வரப்போகிறோம். நான் ஒரு 10 பேர்ட்ட இந்த பிஸ்னஸை பிச் பண்ணியிருக்கேன், ப்ராடக்ட்டை பிச் பண்ணியிருக்கேன், சர்வீஸை பிச் பண்ணியிருக்கேன். 10 பேருமே வரல, இல்லை ஒருத்தர் 2 பேர் வந்திருக்காங்க. நான் சொல்கிறேன், நம்புங்க,
நாளைக்கு கூட அவர் வரலாம், நாளான்னைக்கு வரலாம், அடுத்த வாரம் வரலாம், அடுத்த மாதம் வரலாம். நான் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை விட்டு 3 வருஷம் வேற ஒரு நிறுவனத்துக்கு போயிட்டேன். நான் பீச்சில் கொடுத்த ஒரு நோட்டீஸில் அந்த கஸ்டமர் வந்து என்னோட கம்பெனியோட ப்ராடக்ட் பற்றி கேட்குறாரு. நான் அப்போ நான் வந்து ஒரு மேனேஜர் ட்ரெயினியாக இருந்தேன். நான் வந்து சேல்ஸ் மேனேஜராக மாறிட்டேன். அப்போ அந்த ப்ராடக்ட் பற்றி கேட்குறாரு. அப்போ உங்களுடைய நம்பரோ ஏதோ ஒரு விஷயமோ அவர்கிட்ட இருந்தது அப்படின்னா கஸ்டமர் எப்போ வேணால் கால் பண்ணி பேசுவாங்க. 3.5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் கிடச்சிது. அப்போ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான விஷயத்தை பண்ணீங்க. இப்போ இருக்க மாதிரி இப்போ வந்து மீடியா இல்லை, சோஷியல் மீடியா இல்லை, ஃபாலோ பண்ண முடியல, டெலகிராம், வாட்ஸ்அப்லாம் இல்லை. இப்போ அதெல்லாம் இருக்குது. அப்போ கஸ்டமரை வந்து ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் ஒன்று போட்டு வச்சுங்க, ப்ராட்காஸ்ட்டில் போட்டுருங்க. அவருக்கு உபயோகமான ஒரு விஷயத்தை 100% சேல்ஸ் பிச் இல்லாமல் காமனாக. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா, புதுசாக ஒரு சோனியில் ஏதோ ஒரு பிராண்ட் நியூ டிவி வந்துச்சுன்னா அதை பற்றி ஒரு ஸ்பெக்கு போகலாம், அதை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம அனுப்பலாம். இது வரப்போகுது, லான்ச் ஆக போகுது, இது அடுத்த இமேஜ் என்ன போடலாம் அப்படின்னா, இது லான்ச் ஆக போகுது, எக்ஸ்க்ளூசிவ் உங்களுக்கு நான் இந்த ஆஃபரை கொடுக்குறேன், இதை யாருமே கொடுக்கல, கம்பேர் பண்ணி பாருங்கள், மற்ற கடைகளுக்கும் நமக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, நான் இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறேன், இன்னொன்று ஃப்ரீ கொடுக்கலாம். இந்த 2 வேர்டு முக்கியம் பிஸ்னஸில். ஒன்று ஃப்ரீ, இன்னொன்று ஆஃபர், ரைட்? அப்போ நான் ஃப்ரீ இதை வாங்கினீங்கன்னா 25,000 மதிப்புள்ள ஏசி வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்டெபிளைசர் ஃப்ரீ. இது மாதிரி ஏதாவது எது கட்டுப்படி ஆகுமோ பார்த்துக்கணும். அப்போ ஒரு ப்ராடக்ட், அதான் நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு ப்ராடக்ட் புதுசாக லான்ச் ஆகுது அப்படின்னா அது உங்களுடைய புது குழந்தை மாதிரி. அது ஒரு பெரிய எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. அது போல் எப்படிலாம் ப்ராடக்ட் லான்ச் பண்ணான்னு பார்க்கணும். கண்டினியூஸாக ஒரு கேப் விட்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சு ஓட்டுறதா அதெல்லாம் அந்த காலம். சரியா? மக்களுக்கு வந்து இப்போ ட்ரெண்டியாக மாறிட்டாங்க. முன்னெல்லாம் கார் பாருங்கள், வருஷத்துக்கு 1 கார் 2 கார் வரும் ஒரு மாடலில். இப்போலாம் மாதம் ஒரு மாடல் வருது. காரணம் என்ன? மக்கள் மைண்டு மாறிட்டே இருக்கு, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த ஃபாலோ அப் வந்து சேல்ஸ் பட்ச் இல்லாமல் உங்கள் ப்ராடக்ட் ஃபியூச்சர்ஸை, ஆஃபர்ஸை, ஃப்ரீயாக இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. திடீர்னு வருவாங்க, கஸ்டமர் வருவாங்க. நம்ம வேலை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதா, இது ரொம்ப முக்கியம். இந்த ஆர்ட் ஆஃப் ஃபாலோ அப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவேன். லீவரேஜ் சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் சர்வீசஸை யார் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த டெஸ்டிமானியலை நம்ம போடணும். கேஸ் ஸ்டடிஸை நம்ம போடணும், ரிவ்யூவை நம்ம போடணும். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நம்பகத்தன்மையை கிரியேட் பண்ணும். அப்போ நம்ம வாங்க வேணாமா நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா அல்லது ஒரு ஸ்டூடெண்ட்டோ, ஒரு ஆண்டர்ப்ரனரோ, ஒரு எம்ப்ளாயியோ நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி இது பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அந்த வீடியோவை, அந்த இமேஜை இந்த வீடியோவை நம்ம அனுப்பணும். இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் பாருங்கள், தேங்க்ஸ், அந்த கஸ்டமர் சொல்லணும், நன்றி சார், நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக் நன்றி, உங்களால் தான் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு வேர்டோட போட்டோம் அப்படின்னா, இது ஒரு 10 பேருக்கு அனுப்பிச்சிங்கன்னா வாங்கலாமா வேணாமா நினைக்கிற 1-2 பேர் வருவாங்க. இது வந்து முதல்ல வந்து கஸ்டமராக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுடைய நண்பர்கள் 4 பேர்கிட்ட சொல்லி கூட ஒரு டெஸ்டிமோனி வீடியோஸ் ரெடி பண்ணி நீங்கள் அனுப்பலாம். கஸ்டமர்ட்டே சொல்லலாம், அந்த மாதிரி டெஸ்டிமோனி வீடியோ கொடுத்தா உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஒரு 1000 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குது, ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்லலாம். இதுக்கு பீப்புள் வருவாங்க, உண்மையாலுமே வந்து பேசுகிறவங்க இருக்காங்க, இப்போ நம்ம கொடுக்குற ஆஃபருக்காக பேசுகிறவங்க இருக்காங்க. அப்போ இதை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணும்போது மக்களுக்கு என்ன ஆகும்? ஓ, இந்த ப்ராடக்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாங்க. டெஸ்டிமோனியை சரியாக பண்ணி ஒரு நிறுவனம் இப்போ ஆரம்பித்தாங்க சென்னையில், ஆரம்பித்து 3 மாதம் தான் ஆகுது. அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி நான் சொல்கிறது. அதில் மினிமம் ஒரு 5 இயர்ஸ் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருடைய லாஸ்ட் இந்த ஜூன் சேல் எவ்வளோ இருக்குமோ வெறும் 3 மாதத்தில், 3 மாதத்தில் 4வது மாதம் அந்த 5 இயர்ஸ் ஓல்டு கம்பெனியோடைய சேல்ஸை 3 மாதம் ஓல்டு கம்பெனி எடுத்துட்டாங்க. காரணம் என்னன்னா டெஸ்டிமோனி அடித்து தூக்குனாங்க. பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு டெஸ்டிமோனி, அதில் 2-3 பேர் செலிபிரிட்டி, அது அவங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வச்சு எடுத்துட்டாங்க. ஒரு நண்பர்களாக இருப்பாங்களே செலிபிரிட்டி, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, ஒரு ஆண்டர்ப்ரனர் போய் பேசும்போது என்ன பண்ணுவோம், சரி நம்ம பொண்ணு தானே, நம்ம சொந்தக்காரன் தானே, நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த டெஸ்டிமோனி வைரல் ஆயிடுச்சு. அப்போ பீப்புள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னடா அது வந்துட்டு கண்டினியூஸாக. ஆக்சுவலாக எனக்கே நான் வந்து பல நிறுவனங்களோட தொடர்பில் இருக்கேன். இவங்க போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுத்தேன். லாஜிக் பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்டிமோனி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோ ஆகும். அடுத்தது, ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல அக்ரெசிவாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது. எல்லாமே பே ஆஃப். கண்டிப்பாக உங்களுடைய விடாமுயற்சி உங்களுக்கு காசு தரும். மெய் வருத்த கூலி தரும் மாதிரி மைண்டு வருத்த கூலி தரும். சரியா? அப்போ மைண்ட் என்னன்னா கஸ்டமருக்கான ஸ்பேஸை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். நம்ம ஃபாலோ பண்ணுறன்ற பேரில் த வேர்ட் கால் புஷி அப்படின்னா புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படி கிடையாது. வாங்கினா வாங்க மாட்டான். அவனுக்கு வேல்யூஸை சொல்லணும், அவனை வாங்க வைக்கணும். அப்போ கஸ்டமருக்கான நேரம் இருக்குது, அவனுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் புஷ் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாங்க மாட்டான். இப்போ எப்பயும் குழந்தைங்க சைக்காலஜி தானே, உன்னை கத்தாதுன்னா கத்துங்க,
உடைக்காதனா உடைக்கிங்க, நல்லா நல்லா கற்று இன்னும் கற்று இன்னும் கற்று இன்னும் இன்னும் கற்று இன்னும் கற்று இன்னும் கற்று அப்படின்னா அதுங்களே டயர்டாகி கத்தாது. அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், கஸ்டமர்ஸை வந்து நம்ம அந்த கஸ்டமருடைய அதை மதிக்கணும், அந்த ஸ்பேஸை மதிக்கணும். மெயினாக டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுக்கான இடத்த நம்ம கொடுக்கணும். அவங்க அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது, ஓ இவன் வந்து மார்க்கெட் பண்ணுறான், இவன் சேல் பண்ணுறான், நம்மளை வந்து வாங்க வைக்கிறான் அப்படின்னு. அப்படி நினைக்காம இயல்பாக ஒரு கவிதை மாதிரி, ஒரு பிஸ்னஸ் என்பது, சேல்ஸ் என்பது, மார்க்கெட்டிங் என்பது ஒரு கவிதை மாதிரி அழகாக அவங்க எப்படி அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிறோம் அது மாதிரி கஸ்டமர்கிட்ட லைட்டாக நம்மளோட விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் புஷ்அப் இல்லாததால அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாமளே வந்து நம்மளோட பிஸ்னஸை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே உங்களோட சேல்ஸ் அதிகம் நடக்குது கம்மியாக நடக்குது அப்படின்றது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. நல்லா புரிஞ்சுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட்டில் கம்மியாக இருந்ததுன்னா சேலும் கம்மியாக இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக உங்களுக்கு தெரியும். முத நீங்கள் சைக்கிள் கற்றுக்கிட்டு ஓட்டும் போது எப்படி ஓட்டினீங்க, இப்போ எப்படி ஓட்டுறீங்க, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அப்போ ஃபஸ்ட்டு சேல்ஸ் என்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று நம்ம அவரோட ப்ராடக்ட் சர்வீஸை சொல்லும் போது நமக்கு பணம் கிடைக்கும் லாபமாக ப்ராடக்ட் விற்கிறதால. ரெண்டாவது வந்து நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும். பாடத்துக்காக நம்ம வரல, ஆனால் அந்த கற்றுக்கிட்ட பாடத்தை திருப்பி கொடுக்கணும், அது பணமாக மாறும். இப்போ இதில் என்ன ஃபீட்பேக் எல்லாமே கேட்டு பண்ணும்போது ஒரு கஸ்டமர்கிட்ட பிச் பண்ணுறோம், அவர் வாங்கலை அப்படின்னா ஒன்று நம்மளோட ப்ராடக்ட்டில் தப்பு இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட பிச்சிங் ஸ்டைலில் தப்பு இருக்கும். இதை சரி பண்ணிக்கணும். ப்ராடக்ட் நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம், இப்போ ப்ராடக்ட்டில் தப்பு இல்லை, மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு, இந்த பர்டிகுலர் கஸ்டமர் வாங்கலை அப்படின்னா அவரை வாங்க வைக்கிற அளவுக்கு உங்களோட பிச்சிங்கில் விஷயம் இல்லை, கண்டென்ட் இல்லை, ஓவர் எக்ஸைட்மெண்ட்டு அல்லது எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறது, அதிகமாக பேசுறது அல்லது கம்மியாக பேசுறது, அவங்களோட அப்ஜெக்ஷனை சரியாக ஹேண்டில் பண்ணுறது, எம்பதியோடு இருக்கிறது, பேஷனோட இருக்கிறது, எல்லாமே இருக்குது. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வர உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகும். ஒரே நாளில் கஸ்டமர் எடுத்துடணும், 10 கஸ்டமரை கொண்டு வரணும், அந்த ப்ரெஷரை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ரைட். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் என்பது ஒரு ஃபீட்பேக்கை கேட்டு அதை நீங்கள் அப்டேட் பண்ணி சேல்ஸ் டெக்னிக்ஸில் அதை ஆட் பண்ணுறது. இதே ஒரு அப்ஜெக்ஷன் ஒருத்தர் சொல்கிறாங்க, இந்த இந்த ப்ராடக்ட் வந்து வெளியில் வாங்கினேன் சார், இந்த மாதிரி இருந்துச்சு, அது வந்து பயமாக இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருந்தேன், அதில் பணம் போட்டேன் ஓடிட்டான், அந்த பணம் போட்டேன் வரல அப்படின்னும் போது, கரெக்ட் மேடம், இதை நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள் என்னோட கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு, சார் நான் வந்து திருநெல்வேலியில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். திருநெல்வேலியில் ஒரு நிறுவனம் 15% வட்டியே கொடுத்துக்கிட்டே இருக்குது. சரியா, நாங்கள் உள்ளே போன பின்னாடி, நான் சொல்கிறது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, நாங்கள் வந்து ஆஃபரே முதல்ல 24%, இப்போ 36%, இப்போ 24% வருஷத்துக்கு, அப்போ 36% போட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் அவர் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் பார்க்குறாரு. நான் திருநெல்வேலி போயிருக்கேன், அவர் என்னை பார்க்க வர்றாரு. அப்போ பார்க்க வரும்போது எப்படி இது இவ்வளோ கொடுக்க முடியும்னு அவர் கேட்குறாரு. அதை வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, கஸ்டமரோட டெஸ்டிமனியை போட்டு காட்டுறேன். இதே ஊரில் நான் 15% அந்த நிறுவனத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட வந்த பின்னாடி எனக்கு இவ்வளோ இன்கம் கிடைக்குது, தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு 90 வயது ஒரு நண்பர் சொல்கிறார். அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? 15 வருஷம் கம்பெனியில் 15% போட்டுட்ருக்காங்க, ஒரு 90 வயசு பெரியவர் சொல்கிறாரு இந்த கம்பெனி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணத்தை வாங்கி என்ஜாய் பண்ணுறாரு. அதனாலேயே கன்வர்ஷன் எனக்கு நிறைய வந்துச்சு. அப்போ அந்த மேட்ரு என்ன அப்படின்னா, டெஸ்டிமோனி எப்படி ஒர்க் ஆகுது, என்ன கம்பேரிசன் வருது, என்ன கேள்வி கேட்க நினைக்கிறாங்க, அதுக்கு நான் பதிலை எப்படி சொல்கிறேன், அதுதான் முக்கியம். அதனால் இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்டை தெரிஞ்சு இதெல்லாம் வந்து எப்படி வரும்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். யாரை வேணால் வீழ்த்த சொல்ல பாருங்க, யாரை வேணால் வீழ்த்த முடியும், எந்த மார்க்கெட்டில் வேணால் இறங்க முடியும், எவ்வளோ வேணால் விற்க முடியும். அதற்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அனுபவம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது சேலஞ்ச் வந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. இதை வைத்து நம்ம இந்த மாதம் இப்போ வந்து ஆகஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட்டில் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து மே ஜூன் ஜூலையில் 3 சேர்ந்து நடந்த பிஸ்னஸை விட ஆகஸ்ட்டில் அதிகமாக நடக்கும். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா பிரபஞ்சம் கூட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.